வணக்கம். மேசராசி ஆடி மாத ராசி பலன்கள். மேசராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய பதிவு ராசி பலன். மாத ராசி பலன், வார ராசி பலன், தினந்தோறும் ராசி பலன் என்று பல வகையிலும் இருக்கும். அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில், சந்திரன் வீட்டில் அமர்ந்து, புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்து சஞ்சாரம் செய்தால் இத்தகையான நற்பலன்கள் நடக்கும் என்பதை சொல்லுவதுதான் இந்த மாத பலன். இதைவிட இன்னும் அதிகப்படியான நற்பலன்களை கொடுப்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா. இப்போது மேசராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கின்ற அமைப்பில்தான் ராஜகிரகங்கள் அமர்ந்துள்ளது. ஒரு சிலருக்கு இந்த நேரத்திலும் பல வகையான நெருக்கடிகளும் கஷ்டங்களும் கொடுக்கும். காரணம், உங்களுடைய ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசா தான் உங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்யும். இப்பொழுது சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார், குருவும் நல்ல இடத்துல இருக்கிறார். ராகு கேதுக்களும் பாதகமான நிலையில் இல்லாமல் சாதகமான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில்தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் மேசராசிக்காரர்களுக்கு சிலர் அவருடைய மனக்குமரல்களை சொல்லுவாங்க. என்ன ராசி பலன் பார்க்குறோமோ எல்லாமே போய் தான் சொல்கிறாங்க. ஒரு நற்பலன் நடக்குதா, ஒரு சந்தோஷம் நடக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதற்கு காரணம், இப்போது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம்னா முதல் தசா கேது தசா, அடுத்தடுத்து தசாவாக மாறிக்கொண்டே போகும். கேது தசாக்கு பிறகு சுக்கிர தசா, சுக்கிர தசாக்கு பிறகு சூரிய தசா, இப்படி வருது இல்லையா. அந்த கிரகமாகப்பட்டது உங்கள் சொந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அருமையான நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாகவே மாறிவிடும் இந்த காலகட்டம். அப்படி இல்லாமல் பாதக தசாவாக இருந்தால் சில நேரங்களில் நற்பலன்களும் சில நேரங்களில் கஷ்டமான பலன்களும் தருவதற்கு இந்த கிரகங்களும் உங்களுக்கு வழியை காட்டும். சரி, கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சில விளக்கங்களை சொல்ல வேண்டிய கடமை. இப்பொழுது சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது, யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், பொறுமையாக இருந்தால் பாதகம் இருக்காது. சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 12/8/2024 ஆடி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 1:58 விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மேச ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களில் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 15/8/2024 ஆடி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:27 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு ரிஷபராசியில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது சொத்து சேர்வு. அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஆடும் பொருள் அசையா பொருள் உங்களுக்கு சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அசையா சொத்துக்களை வாங்குவதற்குண்டான வழியாகவும் இருக்கும். குருவுடன் செவ்வாய் இணையும் போது இத்தகையான வீடு கட்டத்துக்கு இடம் வாங்கலாம், இல்லை சொத்து சேர்க்கை உண்டு, வீட்டை புதுப்பிக்கலாம், வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களை வாங்கி மன சந்தோஷம் அடையலாம், செய்து வெற்றி பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தில் இருப்பது தான் செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து ரிஷபராசியில் இருப்பது. மேசராசிக்காரர்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரக வரிசையில் அமைந்து
கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சதுர் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ராசியில் அமருவது ஒரு யோகத்தை தரும். இதனால் வரையில் சிறு தடைகளாக இருந்தாலும் தடைகள் விலகி தடையற்ற நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற கிரகங்களாகவே மாறிவிடும் இந்த 3 கிரகமும். கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறார். பெரிதளவு பாதகம் அல்ல. எதிர்த்தவர்கள் அடங்குவதும் அல்லது அடக்குவதும். மேசராசிக்காரங்களுக்கு தான் அடக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே. யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னாக்கா அவங்க வாயை மூடுற வரைக்கும் விடவே மாட்டீங்க. அப்படி ஒரு யோகத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்களுக்கு பல வகையான நற்பலன்களை செய்வார். சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து வக்ரம் பெற்றிருக்கிறார். பாதகம் எதுவும் அல்ல, சிறப்பான பலன்களை கொடுக்கின்ற அமைப்பிலே இருப்பார். ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது அயன சயன போக விரயஸ்தானத்தில் இருப்பதினால் உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களும், அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக பல ஆண்டுகளாக உங்களுடைய கனவாக இருந்த எதுவாக இருந்தாலும் நினைவாக மாற்றக்கூடிய அமைப்பில் ஆடி மாதத்தில் கிரகங்கள் இருப்பதினால் மேசராசிக்காரர்களுக்கு பழுதில்லாத நற்பலன்களை கட்டாயமாக கிரகங்கள் கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.